எழுத்துக்களால் என்னை செதுக்கி வார்த்தைகளால் என்னை வடித்து பேச்சு எனும் ஆயுதம் கொண்டு உங்கள் அனைவர் இதயங்களையும் வெல்ல வந்திருக்கும் என் இனிய தமிழ் உறவுகளுக்கு தமிழ் மொழியின் பெருமையை பற்றி பேச வந்துள்ளேன். வணக்கம். தமிழ் பிரியர்களே, உலகில் பல மொழிகள் உள்ளன. ஆனால் அவற்றுள் மிக பழமையானதும் செழுமையானதும் இன்னும் உயிரோடு திகழ்ந்து கொண்டிருப்பதும் தமிழ் மொழியே என்றால் உங்களால் மறுக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, ஒரு பெருமை என்று கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று நாம் பெருமையாக கூறுவோம். அது வெறும் சொற்கள் அல்ல, அது மாபெரும் உண்மை என்றால் கிஞ்சிற்றும் மையமில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளே என்று கூறிய கணியன் பூங்குன்றனார் உலக சகோதரத்துவத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துரைத்தார். இது தமிழின் உயர்ந்த சிந்தனையை காட்டுகிறது. கவிஞர் சீனி நாயனா முகமது அவர்கள் தமிழ் மொழி உணர்வுகளின் மொழி என்கிறார். அன்பு, தாய்மை, நட்பு, வீரியம், பக்தி என்ற எந்த உணர்வையும் அழகாக வெளிப்படுத்தும் சக்தி தமிழுக்கு உண்டு என்கிறார். தமிழ் நெஞ்சங்களே, இப்பரந்த புவியில் தமிழ் இல்லாத இடம் உண்டா? இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்றனர். அவர்கள் தங்கள் மொழியை பெருமையாக பேசி தலைமுறைகளுக்கு கடத்தி செல்கின்றனர். இறுதியாக தமிழ் ஒரு மொழி அல்ல, அது ஒரு உணர்வு. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க என்ற அன்னை தமிழுக்கு நன்றி கூறி உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.